இப்போ 6th sum பாருங்க. Let a equal to x belongs to whole number such that x is less than 2, b equal to x belongs to natural number, x is greater than 1, less than or equal to 4 and c equal to 3, 5. Verify that a cross b union c equal to a cross b union a cross c. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, 0 1 2 3 ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹோல் நம்பர், அப்படியே 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னொரு ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. ஸோ அந்த எக்ஸ் எப்படி இருக்கும், 2க்கு சின்னதா இருக்கும். ஸோ 2ஓட சின்ன நம்பர்ஸ்லாம் என்ன இருக்கு, 0 1. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. given a equal to 0, 1. So 0, 1. So இப்போ b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். b வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. x என்ன சொல்லிருக்காங்க, x belongs to natural number. natural numbersனா என்ன, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். So என்ன ரூல் கொடுத்திருக்காங்க, x is greater than 1. 1 விட பெருசா இருக்கணும். So 1 கன்சிடர் பண்ணிக்க கூடாது. 1 விட பெருசு. So 2ல இருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் என்ன சொல்லிருக்காங்க, less than or equal to 4. so equal to சிம்பிள் கொடுத்திருக்கிறதுனால 4 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ less than or equal to 4னா என்ன நம்பர்ஸ்லாம் வரும், 2 3 4. so b equal to 2 3 4. c வேல்யூ டைரக்டா கொடுத்திருக்காங்க, அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. c equal to 3, 5. இப்போ LHS சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. LHS என்ன இருக்கு, A cross B union C. So first bracketல இருக்கிறது கண்டுபிடிக்கணும். So bracketல என்ன இருக்கு, B union C. So B union C equal to B னா என்ன, 2 3 4. So 2 3 4 union symbol இருக்கு. So union C னா என்ன, 3, 5. So 3, 5. சோ யூனியன்னா என்ன, ரெண்டுத்துல இருக்கிற நம்பர், அதாவது b ல இருக்க நம்பரும் வரணும், c ல இருக்க நம்பரும் வரணும். 1 டைம் தான் வரணும். சோ என்ன வரும், 2, 3 ரெண்டு வாட்டி இருக்கு, நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். 3, 4, 5. சோ இதுதான் b யூனியன் c. இப்போ a cross b யூனியன் c கண்டுபிடிக்கலாம். சோ a cross b யூனியன் c equal to a னா என்ன, 0, 1. சோ 0, 1 cross இருக்கு. so cross b union c என்ன கண்டுபிடிச்சோம், 2, 3, 4, 5. so 2, 3, 4, 5. இப்போ இது ரெண்டையும் cross பண்ணி எழுதலாம். cross பண்ணி எழுதுனா என்ன வரும், 0, 2. so 0, 2, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4, 0, 5, 0, 5, 1, 2. So 1, 2, 1, 3. So 1, 3, 1, 4. So 1, 4, 1, 5. So 1, 5. இதுதான் A cross B union C ஓட ஆன்சர். So இந்த வேல்யூஸை 1ன்னு எடுத்துக்கோங்க. So LHS சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS சைடு கண்டுபிடிக்கலாம். RHS. RHSல என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். சோ A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B equal to A னா என்ன, 0, 1. சோ 0, 1 cross இருக்கு. சோ cross B ஓட வேல்யூ என்ன, 2, 3, 4. சோ 2, 3, 4. சோ இது ரெண்டையும் இப்போ cross பண்ணலாம். 0, 2, 0, 2, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4, 1, 2. So 1, 2, 1, 3. So 1, 3, 1, 4. So 1, 4. இதுதான் A cross B ஓட வேல்யூ. தென் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், A cross C. So A cross C equal to A ஓட வேல்யூ என்ன, 0, 1. So 0, 1 cross இருக்கு. cross C ஓட வேல்யூ என்ன, 3, 5. So 3, 5.
இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 0,3 0,3 0,5 0,5 1,3 1,3 1,5. ஸோ 1,5. இதுதான் A cross C ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B யூனியன் A cross C. இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சோம்ல, அதோட யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B யூனியன் A cross C equal to யூனியன்னா என்ன? இது ரெண்டுத்துலயும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எடுத்து எழுதணும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு பாருங்க. 0,2. ஸோ 0,2 then 0,3 0,3 then 0,4 0,4 ஃபர்ஸ்ட் 0 இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. இதுல பாருங்க 0,3 ஏற்கனவே எழுதியாச்சு, அதனால விட்டுலாம். ஒன் டைம் எழுதினா போதும். ஸோ தென் அடுத்தது என்ன இருக்கு? 0,5 0,5 எழுதல, ஸோ எழுதிக்கோங்க 0,5 தென் 1,2 1,2 1,3 1,3 1,4 1,5. ஸோ 1,5 ரெண்டு வாட்டி இருந்ததுன்னா நம்ம ஒரு வாட்டி எழுதுனா போதும். ஸோ இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரம் 1 and 2 பாருங்க, இந்த வேல்யூஸும் சேமா இருக்கும். பாருங்க 0,2 இருக்கு, 0,2 0,3 0,3 0,4 ஸோ 0,4 0,5 இருக்கு, ஸோ 0,5 1,2 1,2 1,3 1,3 1,4 1,4 1,5 1,5. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. So hence verified. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இந்த சப்டிவிஷன்ல இது ரெண்டு ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் LHS சைடு எடுத்துக்கோங்க. LHS சைடு என்ன இருக்கு? A cross B intersection C. சோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ல இருக்கிறது தானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சோ இதுல பிராக்கெட்ல என்ன இருக்கு? B intersection C. சோ B intersection C equal to B னா என்ன? 2 3 4. சோ 2, 3, 4 intersection இருக்கு. சோ intersection C னா என்ன? 3, 5. சோ 3, 5. இன்டர்செக்ஷன்னா என்ன? இது ரெண்டுத்துலயும் உள்ள காமன் நம்பர் எடுத்து எழுதணும். சோ இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? 3 தானே காமனா இருக்கு. இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. சோ காமன் நம்பர் என்ன? 3. சோ இதுதான் B intersection C. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B intersection C. சோ A cross B intersection C equal to A னா என்ன? 0,1. சோ 0,1 cross இருக்கு, cross B intersection C னா என்ன? 3. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. சோ கிராஸ் பண்ணா என்ன வரும்? 0,3 0,3 1,3. சோ 1,3. இதுதான் A cross B intersection C ஓட ஆன்சர். சோ இத 1ன்னு எடுத்துக்கோங்க. LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS எடுத்துக்கலாம். சோ RHSல என்ன இருக்கு? A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். சோ பிராக்கெட்ல என்ன இருக்கு? A cross B. சோ A cross B equal to A னா என்ன? 0,1. சோ 0,1 cross இருக்கு, cross B னா என்ன? 2, 3, 4. சோ 2, 3, 4. சோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 0,2. சோ 0,2 0,3 0,3 0,4 0,4 1,2 1,2 1,3 1,3 1,4. so 1,4. இதுதான் A cross B ஓட வேல்யூ. தென் அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பிராக்கெட்ல இருக்கு? A cross C. so A cross C கண்டுபிடிச்சுக்கலாம். A cross C equal to A னா என்ன? 0,1. so 0,1 cross இருக்கு, cross
C னா என்ன 3, 5. So 3, 5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதலாம். கிராஸ் பண்ணா என்ன வரும்? 0, 3, 0, 3, 0, 5, 0, 5, 1, 3, 1, 3, 1, 5. So 1, 5. So A cross C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இந்த ரெண்டு கண்டுபிடிச்சோம்ல, இதோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். So A cross B இன்டர்செக்ஷன் A cross C equal to இங்க என்ன இருக்கு? இன்டர்செக்ஷன் தானே இருக்கு. So இது ரெண்டுத்துலயும் காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும். காமனா என்ன இருக்கு பாருங்க. 0, 3, 0, 3. வேற என்ன காமனா இருக்கு பாருங்க. 1, 3, 1, 3. வேற எதுவுமே காமனா இல்ல. சோ ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 0, 3, 1, 3, 1, 3. சோ இத 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ from 1 and 2 பாருங்க. இந்த வேல்யூஸும் சேமா இருக்கு. சோ from 1 and 2 LHS equal to RHS. Hence verified. இப்போ third subdivision பாருங்க. A union B cross C equal to A cross C union B cross C. So இந்த subdivisionல என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டையும் ஈக்குவல்னு வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. So நம்ம A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்து எழுதிக்கோங்க. A union B cross C. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். So என்ன இருக்கு பிராக்கெட்ல? A union B. So A union B equal to A னா என்ன? 0, 1. So 0, 1 யூனியன் இருக்கு. சோ யூனியன் B னா என்ன 2, 3, 4. சோ 2, 3, 4. சோ இங்க என்ன இருக்கு? யூனியன் இருக்கு. யூனியன்னா என்ன? இந்த நம்பரும் இருக்கணும், இந்த நம்பரும் இருக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எழுதணும். சோ அது எப்படி எழுதுறது பாருங்க. இங்க என்ன இருக்கு? 0, 1, 2, 3, 4. சோ இதுதான் A யூனியன் B. தென் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A union B cross C. So A union B cross C equal to A union B னா என்னது? இப்போ கண்டுபிடிச்சாலும் அதை எடுத்து எழுதணும். So 0, 1, 2, 3, 4 cross இருக்கு. cross C னா என்ன? 3, 5. So 3, 5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதலாம். ஈக்குவல் டு கிராஸ் பண்ணா என்ன வரும்? 0, 3, 0, 3, 0, 5, 0, 5, 1, 3, so 1, 3, 1, 5, so 1, 5, 2, 3, so 2, 3, 2, 5, so 2, 5, then 3, 3, 3, 3, 3, 5, 3, 5, 4, 3, so 4, 3, 4, 5, so 4, 5. So இதுதான் A union B cross C ஓட வேல்யூ. So LHS கண்டுபிடிச்சாச்சு. இத 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். RHSல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A cross C union B cross C. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ல இருக்கிற டெர்ம்ஸை கண்டுபிடிச்சுப்போம். இப்போ பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க. A cross C. So A cross C equal to A னா என்ன? 0, 1. So 0, 1 cross இருக்கு. cross C னா என்ன? 3, 5. So 3, 5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதலாம். கிராஸ் பண்ணா என்ன வரும்? 0, 3, 0, 3, 0, 5, 0, 5, 1, 3, 1, 3, 1, 5. So 1, 5. இதுதான் A cross C ஓட வேல்யூ. தென் அடுத்தது பிராக்கெட்ல என்ன இருக்கு? B cross C. So B cross C equal to B னா என்ன? 2, 3, 4. So 2, 3, 4 cross இருக்கு. cross C னா என்ன? 3, 5. So 3, 5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதலாம். கிராஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்?
2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 3, 3, 3, 3, 3, 5, 3, 5, 4, 3, 4, 3, 4, 5. So 4, 5. இதுதான் B cross C ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? A cross C யூனியன் B cross C. சோ இது ரெண்டோட யூனியன் கண்டுபிடிக்க போறோம். சோ A cross C யூனியன் B cross C. யூனியன்னா என்ன? இது ரெண்டுத்துலயும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எடுத்து எழுதணும். சோ 0, 3, 0, 3, then 0, 5, 0, 5, 1, 3, 1, 3, 1, 5, so 1, 5, then 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 3, 3, 3, 3, 3, 5, 3, 5, then 4, 3, 4, 3, 4, 5. So 4, 5. இதுதான் A cross C யூனியன் B cross C ஓட ஆன்சர். சோ இத 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ from 1 and 2 பாருங்க. LHSம் RHSம் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. எல்லா வேல்யூஸும் சேமா தான் இருக்கும். சோ from 1 and 2 LHS equal to RHS. So LHS equal to RHS. Hence verified. சோ ரெண்டுமே சேமா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு.